இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்க மெக்கானிக்கல் லைஃப்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்க முக்கியமான பிரச்சனை ஸ்ட்ரெஸ் தான் இல்லையா? நீங்க வேலைக்கு போறீங்களோ வீட்ல இருக்கீங்களோ ஸ்டூடெண்டோ விஐபியோ எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கைய வாழணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. ஆனா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கான வழியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒன் திங் அட் அ டைம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றீங்கன்னா அந்த நேரத்துல மொபைல் பார்க்கறதோ இமெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாம உங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் ரிப்போர்ட் ரெடி பண்றதுல மட்டும்தான் இருக்கணும். இத மாதிரி ஒன் திங் அட் அ டைம்ன்ற விஷயத்தை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் குறையறத நீங்களே பார்க்கலாம். அடுத்து, உங்க ஷெட்யூலை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஷெட்யூல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு உங்க ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சோ உங்களுக்கு தேவையான கமிட்மெண்ட்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஒவ்வொரு நாளும் உங்க ரிலாக்ஸேஷனுக்கும் டைம் ஒதுக்கிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது செஞ்சு உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாக்கிங் போறது, விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறது, இது மாதிரிலாம். ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கோங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களை அமைதிப்படுத்துற விஷயங்களை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. சிலருக்கு தூங்குறது, சிலருக்கு படிக்கிறது, அண்ட் சிலருக்கு கார்டனிங். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட செலவுகளை குறைச்சுக்கோங்க. நாட்கள் போக போக உங்க பர்ஸ்ல இருக்க பணம் குறையும் போதுதான் உங்க ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னு சர்வே சொல்லுது. சோ ஷாப்பிங்ஸை குறைச்சுக்கோங்க, சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா கழிக்க ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களோட விளையாடுறது கண்டிப்பா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை அதிகபட்சமா குறைக்கும். மேக்ஸிமம் கிரியேட்டிவா இருக்க ட்ரை பண்ணுங்க. லைக் கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, பெயிண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களை என்கேஜ் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே தட்டி கொடுக்க கத்துக்கோங்க. நீங்க ட்ரை பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்க பழகிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒவ்வொரு வேலையையும் கடைசி நேரத்துல முடிக்கிறப்போதான் உங்க ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. சோ உங்க ஒர்க்க ப்ராப்பரா பிளான் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஏர்லியா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் பெரும்பாலும் குறையும். இந்த 10 விஷயங்களை ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கைய கண்டிப்பா நீங்க வாழலாம்.